பிரதீப் சார், உங்களோட நடிப்பை வந்து நிறைய பேர் வந்து தனுஷ் கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி நடிக்கீங்க அப்படின்னு நிறைய போட்டி இருக்குன்னு. இந்த படம் 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தனுஷ் டைரக்ட் பண்ண 20 படமும் இன்னைக்கு 21 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு துணையாக வந்து விக்னேஷ் சிவன், சிம்பிளாக வேறு இருக்காங்க. இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? ஓகே சார், நல்லா இருக்குது சார். இந்த ஆங்கிள் நான் இந்த கோணத்தில் நான் யோசிக்கலை. பயங்கரமாக இருக்குது. எங்கேயுமே போட்டி இல்லை சார், இது போட்டியே இல்லை. அந்த மாதிரி ஒரு டேட் அமைஞ்சிருச்சு. நாங்கள் 14 தான் ரிலீஸ் ஆகிறதா இருந்தோம். அஜித் சார் படம் வந்துச்சு. அதனால் நல்ல இன்னும் பெட்டரான ஓப்பனிங்காகவும் ஸ்க்ரீன்ஸ்க்காகவும் 21st புஷ் பண்ணோம். ஐ திங்க் அதே ரீசனுக்காக தான் அவங்களும் புஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான் சார். டேரக்டர் சார், சார் இது மாதிரி பிரதீப் ரங்கனை வச்சு ட்ராகன்னா என்ன? ஏன்னா ட்ராகன் வந்து வெளியிலன்னு சொல்லுவாங்க, சைனா மொழியில் தான் ட்ராகன் சொல்லுவாங்க, தமிழில் வந்து ட்ராகனே கிடையாது. இங்கே வந்து வச்சத காரணம் என்ன சார்? அதுதான் ஃபஸ்ட்டு படத்தோட 5 நிமிஷம் சார். ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே அதை வச்சு ஒரு கட்டு இருந்தது. ஆனால் அது சொன்னால் வந்து ஆடியன்ஸ்க்கு அந்த சர்ப்ரைஸ் போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அதை ரிவீல் பண்ணலை, அது என்ன ட்ராகன் அப்படின்னு. பட் ட்ராகன்றது மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எல்லாருமே ஒரு பீரியடில் எல்லா காலேஜ் படிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தனை பற்றி பேசுவாங்க, டே அந்த சீனியராக பயங்கரமான ஆள்ரா, அராஜகம் பிடிச்சவன்டா அவன், யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்க கூட க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க கூட இருந்தால் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், சீனாக சுற்றுவார். ஆனால் காலேஜை விட்டு அந்த பையன் வெளியே போனதுக்கப்புறமா இவனை பார்த்து கை தட்டினவங்க அவங்க யாருமே வந்து கண்ணில் படமாட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், இப்போது மிஷ்கின் இந்த இதில் சொல்லிப்பேன், ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரு 4 செவத்துக்குள்ளே அந்த காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே கெத்தாக இருக்கிற ஒரு பையன், அதாவது ஹீரோவாக இருக்கிற ஒரு பையன் ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு ஜீரோவாக மாறும். அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான் அப்படின்றது தான் ட்ராகன். ஸோ ட்ராகன்றது இப்போது எப்படி சொல்கிறது, இப்போ அந்த பேருன்றது ஒரு பட்ட பேர் மாதிரி. இப்போ நான் காலேஜில் உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஐடி சிவான்னு ஒருத்தர் இருந்தார். எல்லோரும் ஐடி சிவான்னு வாங்க, இந்த ரேகிங்லேருந்துலாம் தப்பிக்கிறதுக்கு. நான் போய் ஐடி சிவாக்கிட்டே ஐடி சிவான்னு சொல்லி மாட்டிக்கிட்டேன். ஸோ அதனால் அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு தொங்க விட்டாங்க தலைகீழே. ஸோ அந்த மாதிரி இப்போ ட்ராகன்றது ஒரு கேரக்டர், அதில் வந்து ட்ராகன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும் பேர், கரெக்டாக. அதனால் அந்த பேருக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது ரொம்ப சர்ப்ரைஸ் அழகாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதே சைக்கலாஜிக்கலாக அந்த கேரக்டர் ஏன் அப்படி உருவாரன்றதும் படத்தில் இருக்குது. நீங்கள் ஓமை கடவுளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அதில் இருக்கிற இது வந்துட்டு இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஒரு அழகான ஒரு இதோட வரும். ட்ராகன் ஏன் அப்படின்னு அந்த வார்த்தை வை ட்ராகன், அதுக்கான இது ஃபஸ்ட்டு 3-4 minutes ஆஃப் த ஃபிலிம். சார் ராஜு சார் ஹியர், ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. ட்ரைலர் நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபீல் குட் மூவி ஓமை கடவுளே. இந்த படம் டேக்அவே என்னவாக இருக்கும் சார்? ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபெயிலியரை காட்டுறோமா இல்லை சக்ஸஸை காட்டுறோமா? என்ன மாதிரியான இது? சக்ஸஸ் பற்றி பேசுகிறோம் சார் இந்த படத்தில். சக்ஸஸ்னால் என்னன்னு பேசுகிறோம். இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்குறவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தெரிவார். 1 லட்சம் வாங்குறவருக்கு 1 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியும். 1 கோடி வாங்குறதுக்கு 10 கோடி வாங்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ காசால் சக்ஸஸை மெஷர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பண்ண முடியாது. அப்போது சக்ஸஸ்னால் என்ன, வாட் இஸ் சக்ஸஸ்? அப்போது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் சக்ஸஸ்ஃபுல் இல்லையா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த படம். நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை நேர்மையாக சம்பாரித்து அதை உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்களையும் நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற பேசுகிற ஒரு படம் தான் ட்ராகன். இது தட்ஸ் வை இட்ஸ் அ வெரி ஃபேமிலி என்டர்டெய்னர் பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஃபேமிலி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. தேங்க்யூ. அண்ணா ஒரு நிமிஷம் பின்னாடி மைக் சார். ரங்கநாதன் எங்கள் அப்பா பேர் சார், பிரதீப் என் பேர். பிரதீப் சார். பிரதீப் சார் ஒரு கேள்வி. இப்போது நீங்கள் லவ் டுடே படம் கொடுத்தீங்க, பெரிய சக்ஸஸ் ஹீரோவாக நடித்தீங்க. பட் பெரிய சக்ஸஸ் கொடுத்த நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஹீரோவாக நடிக்க போகிறீங்களா இல்லை படங்கள் டைரக்ட் பண்ண போகிறீங்களா? எந்த முடிவு எடுத்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். இப்போதைக்கு 3 படம் நடிச்சிட்ருக்கேன் சார். அந்த 3 படம் முடியும் போது அந்த டைமில் என்ன தோணுதோ, நான் அப்பப்போ என்ன தோணுதோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஐடியில் இருந்தேன், அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டைரக்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், டைரக்ட் பண்ணேன். நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடித்தேன். இப்போதைக்கு 3 படம் நடிக்கிறேன். அந்த டைமில் தான் டெசிஷன். ஐ திங்க் நடிக்கிறது கன்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். டைரக்ஷனும் அப்பப்போ ஒரு கதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, 2 வருஷம் அந்த மாதிரி எழுதுறதுக்கு டைம் ஆகுது. ஸோ அதனால்
இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் டைரக்ட் பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை டைரக்ட் பண்ணேன்னா அதுக்கு நடுவில் நான் நடிச்சிட்டு இருப்பேன். சார், இந்த சிம்பு பாட்டு ஐடியா கொடுத்தது நீங்களா டைரக்டரா சார்? சிம்பு பாடிட்டு என்ன சொன்னார் சார்? அது கொஞ்சம் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. எனக்கு பாடல் வரிகள் தான். டிரெக்டர் தான் சிம்பு சார் பாடினா நல்லா இருக்கும்னு அந்த ஐடியா கொடுத்தது சார், அவர் பாட வைக்கணுங்க. அதுதான், அது டிரெக்டர் தான் நினைக்கிறேன் சார். நீங்கள் தான். ஆமாம், பாட்டு வரிகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது சார். ஃபஸ்ட்டு அந்த ஏண்டி விட்டு போன லிரிக்ஸ் சொன்னது என்னோடய டிரைவர் மணி. அவர் தான் வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான ஒருத்தர் வந்து இந்த ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது என் டிரைவர் எப்பவுமே கூட பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா ஒரு கதை சொல்லி பார்க்கும்போது அவருக்கு போய் சேர்ந்ததுன்னா அவருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. ஸோ என் டிரைவர் வந்து என் கூடயே தான் இருப்பார் அவர் மணின்னு சொல்லிட்டு. ஸோ ஏண்டி விட்டு போனேன் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை விட்டு போயிடுறா. ஸோ என்னவா இருக்கலாம்னும் போது பிரிந்தாய் அன்பே அது இதுன்ட்டு வந்துட்டு இருந்தது. டேய் டிராகன் வந்து ஒரு சாதாரண பையன், ஜாலியான பையன், அவர் பொண்ணு விட்டு போகிறான்னா என்னடா கேட்பான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, என்னால் ஒரு பொண்ணு விட்டு போனால் ஏண்டி என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேட்பேன். அப்படி வந்தது தான் ஏண்டி விட்டு போனேன். ஸோ அவர் ஃபஸ்ட்டு நான் அமிச்சும் போது, அஸ்வத் நான் இதெல்லாம் பாட மாட்டேன் சார், பிரேக்கப் சாங்லாம் நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நீங்கள் ஒரு வாட்டி கேளுங்க, உங்களுக்கு பாட்டு பிடிக்கும் நம்புகிறேன், நீங்கள் பிடிச்சா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சோம். அவருக்கு அமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பியூர்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் த சாங். அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாடினார். இல்லை சார், அது Ashwat sir, Ashwat ji, உங்களுக்கு 2 questions, one for you and one for the producer. உங்களுக்கு to the first question, அந்த கதறங்கிறது வந்து work big time. Thank you sir. How did that happen? One to the producer ma'am, அதுக்கு வந்து நீங்க one of your tweets வந்து you mentioned that what all these people do when I'm not in office, and அதுக்கப்புறமா வந்து these people went abroad and then you had a song that was shot in several European countries. So were you not aware of it? And what made you put those statements? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காசு போட்டு அமிச்சது ப்ரொடியூசர் தான். அவங்க காசு கொடுத்தா தான் போக முடியும். செகண்ட் வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறமா ஆக்சுவலாக இட் வாஸ் அன் ஐடியா ஆஃப் பிரதீப் டு ப்ரோ, இங்கே இவ்வளோ தூரம் ஃபாரின் வந்திருக்கோம், நம்ம ஏன் ஒரு ப்ரோமோ வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது. ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஷூட்டிங்கில் சாங். ஏன்னா நிறைய கண்ட்ரிஸ் ட்ராவல் பண்ணுறோம், வி ஹேட் டு கேப்சர் த என்டையர் இது, டைமிங் பேஸ் பண்ணி ஷூட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு நடுவில் சின்ஸ் பிரதீப் சொன்னதுனால எனக்கு அது ஒரு வேலிடாக பட்டுச்சு அந்த இது. ஸோ அந்த இதில் வந்து சரி ஓகே அப்படியே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பித்தது தான். ஸோ அது என்ன ஆச்சுன்னா அதை எக்ஸாக்டாக அப்படியே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஒன்று பண்ணிட்டோம். ஸோ பிரதீப்ஸ் ஐடியா வாஸ் டு லைக் இந்த மாதிரி நம்ம ஏன் இது அனுப்பக்கூடாது, நம்ம ஏன் ஃபாரின் அப்படின்ற அந்த இது வந்துட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ திரும்பி வரணும் இல்லையா, அப்போ சும்மா இருக்கும்போது வந்துட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்து இந்த டைலாக் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இப்படி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபயராக நானும் அப்படி இது கதற அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இல்லை ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதானே தவிர இட் வாஸ் நாட் லைக் பிளான்ட். அது ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ளோவில் வந்தது. ஆனால் பிரதீப் என்ன அதுக்கப்புறம் சொன்னால் இந்த கதற நல்லா இருக்குது, அதை நிறையா வாட்டி எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் இஸ் ஐடியா டு ஷூட் இட் இன் மல்டிபிள் டைம்ஸ். அதுதான் இது. அதே மாதிரி ப்ரொடியூசர் மேன்ட்டு ஃபஸ்ட்லாம் காட்டல, எல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா என்ன ஆகும் ஏதாகும்னு தெரியாது. சரி அது மாதிரி நான் வேறு இருக்கிற ஸ்க்ரீனில் பெரிய பார்த்து ஏதோ டென்ஷன் ஆட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா அதுக்காக தான் அவங்க நான் நல்லா பார்த்தேன், பயங்கரமாக விழுந்து சிரிச்சுட்டே இருந்தாங்க அவங்களும், அசோசியேட் கிரியேட் ப்ரொடியூசரும். ஸோ அதனால் ஓகே ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. இட் வாஸ் த பேசிக் திங் வாஸ் டு இவ்வளோ தூரம் போகிறோம், ஃபாரின் வரைக்கும் போகிறோம், ஏன் நம்ம வந்து ஒரு இது பண்ணக்கூடாது, அந்த இமோஷன் தான். டைரக்ட் சார் ஒரு நிமிஷம் அர்ச்சனா மணி சும்மா ஃபன்னான ட்வீட் தான். ஏன்னா அவங்க 2 பேரும் எப்போவுமே ஏதாவது செட்டில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் இது. அண்ட் ப்ளஸ் ஐ வாஸ் நாட் தேர் டியூரிங் த ஷூட். ஸோ ஐ தாட் ஓகே சும்மா ஒன்று போடலாம் அப்படின்னு. நோ இன்டென்ஷன் அதர்வைஸ். ஆக்சுவலி இவங்க வந்து வெளில தான் யங் அண்ட் ஃபன் டீம் மாதிரி இருக்கும். ஆனால் லிட்ரலி எவ்ரிடே வாஸ் எக்ஸ்டெண்டட் கால் ஷீட். ஃபுல்லாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற ஒரு செகண்ட் கூட யாரோட டைமும் வேஸ்ட்டே பண்ணல. தே ஜஸ்ட் மேனேஜ்ட் இட் ஸோ வெல். ஸோ யா சார். பிரதீப் சார், சார் பார்க்கறதுக்கு தனுஷ் சார் மாதிரி அழகாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். எங்கே சார் எங்கே சார். அப்புறம் உங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களோட டைலாக் மாடுலேஷன் வந்து எஸ் சூர்யா சார் மாதிரி நடிப்பு அரக்கன் மாதிரி இருக்குது. வரக்கூடிய படங்களில் உங்களுடைய மாடுலேஷன் விஜய் சார் மாதிரி அஜித் சார் மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? மைக்கு முன்னாடி போகணும். டைரக்ட் சார், இது வந்து இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழில் கரெக்டான ஒரு வார்த்தை
நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அப்படி இப்போ இப்படி 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 மாறிக்கிட்டு இருக்குமான்ற மாதிரி. என்னென்னா இப்போது நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணும்போது ஒரு விதமாக நடித்தேன். உத்தமன் பிரதீப் அப்படின்ற ஒரு கேரக்டர், கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர் அப்படி இருந்துச்சு. இப்போது ஆக்சுவலாக ட்ராகனில் வந்து உத்தமன் பிரதீப் மாதிரி இருக்காது, ரொம்ப வித்தியாசமாக. நான் கிட்டத்தட்ட டேரக்டர் என்ன எனக்கு பண்ணி காட்டுவார், அதை தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவரோட கேரக்டர் தான் ட்ராகன்றவன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு திமிரு பிடிச்ச மாதிரி இருப்பான். ஸோ அந்த அந்த விதமாக தான் அதை நடித்து ட்ரை பண்ணேன். ஸோ இனிமேல் வர படத்தில் அந்த டேரக்டர்ஸ் எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுவேன். சார் இப்போ வந்து கேட்குறது வந்து முத்த காட்சி பற்றி சார். என்னென்னா ஃபஸ்ட்டு படத்தில் ஜெயம் ரவி சாரை வந்து நீங்கள் முத்தம் கொடுக்க விடல, செகண்ட் படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து முத்தம் கொடுத்தீங்க. இப்போ இந்த படத்துலேருந்து 2 முட்டையும் வந்து முத்தம் கொடுத்துட்டீங்க. அது டேரக்டர் வச்சாரா இல்லை நீங்களாக ஃபிக்ஸ் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு டைமில் வந்து அந்த கோமாளி படத்தில் வந்து கிஸ் சீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. அவர் கிஸ் பண்ணுவார், அதனால் அடிப்பாங்க, அதனால் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வரும்ன்ற மாதிரி. ஆனால் சார் வந்து வேணான்னு சொன்னாங்க, அந்த கிஸ் வந்து நம்ம அப்படி எடுக்க வேணாம், சீட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லவ் டுடே பொறுத்த வரைக்கும் கிஸ் இல்லை, அது சீட் பண்ணி எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த படம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் டேரக்டர்கிட்ட வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், கன்வின்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் ஹி ஃபெல்ட் அந்த கதைக்கு ஆக்சுவலாக படத்தோட கதையில் வரும் அது, அந்த மாதிரி ஒன்று ட்ரீம் பண்ணுவாங்க. அந்த ட்ரீம் அது அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகணுன்னா அவர் சொன்னது அது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை நண்பர்னால வந்து முழுமையாக உரிமை எடுத்துக்கினாரா சார்? நான் இப்போது என்னோடய ஓமை கடலை பார்த்துருக்கீங்களா? அதோட கிளைமேக்ஸில் கோர்ட்டில் கிஸ் இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் லவ் சார். அவன் வந்து ஹீரோ வந்து ஒரு அந்த பொண்ணை பார்த்தா ஃபீலிங்ஸே இல்லைன்னு சொன்ன ஒருத்தன் வந்துட்டு கடைசியாக அந்த பொண்ணை கிஸ் அடிக்கிறதுல 1000 ஒரு 20 பேஜ் டைலாக் அந்த ஒரு கிஸ்ஸில் இருக்குது சார். அதை வந்து கிராஸாவோ அதை வந்து இதனால் வந்து படத்தை இது பண்ணலாமோ அந்த மாதிரி கிடையாது சார். அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அவர் ஃபஸ்ட்டு வேணான்னாரு, நான் தான் சொன்னேன் எனக்கு அது வேணும். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட் ஷோஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ். நம்ம எல்லாருமே கிஸ் பண்ணுறது தானே சார், அப்புறம் என்ன சார்? அதனால தான் அதில் வச்சுருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு கிஸ் தான் போட்டு அது எல்லோரும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது சார். ஒரு பேக் அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இருக்காது சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆக்டர்ஸ் ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கு மேலே அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை சார். அர்ச்சனா மேடம் ஒரே விஷயம், பாலன் ஒரு விஷயம். டைரக்ட் சார், இதுவும் ஒரு கல்லூரி படம், இது என்ன புதுசாக இருக்குது? அதான் சார், இது வந்து கல்லூரி படம்ன்றது வந்து மட்டும் கிடையாது சார். இது வந்து கல்லூரி முடித்த ஒரு மாணவன், அதுக்கப்புறம் இப்போ சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கல்லூரியிலேருந்து ஆட்டம் போட்டு வெளியே போன ஒருத்தன், ஒரு 4 செவத்துக்குள்ளே ஹீரோவாக இருக்க ஒருத்தன் ரியல் லைஃப்பை ஃபேஸ் பண்ணும்போது என்ன இருக்குன்றது தான் கதை சார். அர்ச்சனா மேடம், அதனால் அது காலேஜ்குள்ளே நடக்குது. அர்ச்சனா மேடம், முந்திலாம் ஏஜிஎஸ் படம்னாலே கல்பாத்தி பிரதர்ஸ் 3 பேர் வருவாங்க. இப்போ எல்லாமே கல்பாத்தி சிஸ்டர் நீங்கள் 2 பேர் வரீங்க. அதனால் ப்ரொடியூசராக கேட்குறோம், சக்ஸஸ் ரேட் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஹீரோவோட சம்பளம் வந்து பல மடங்கு கூடுது அப்படிங்காங்க. லவ் டுடேக்கு அப்புறம் இவர் பல மடங்கு இந்த படத்துக்கு சம்பளம் வாங்கினாரா? நாங்கள் நம்பர்ஸ் கேட்க மாட்டோம், உண்மையாக இல்லையா? அப்போல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அது கொடுக்குறோம், அவருக்கு என்ன வேணுமோ அது நடக்குது. பிட்வீன் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் தான் அது எப்போவுமே. ஒரே நிமிஷம், மைக் கொடுங்க, மைக். இல்லை நீங்கள் ஆக்சுவலாக இயக்குனர், இந்த இயக்குனர் எப்படி உங்களை இயக்கியிருக்காரு? அவர் நடிகராக நடிச்சிருக்காரா இல்லை இயக்குனராகவே நடிச்சிருக்காரா? இயக்குனர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கள கூப்பிட்டு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபஸ்ட் ஹீரோயின், செகண்ட் ஹீரோயின், 2 ஹீரோயின் கான்செப்டில் கதைக்கு தேவைப்படுது சார். நாளைக்கு ஹீரோயினே தேவையில்லைன்னா நான் ஹீரோயின் போடவே மாட்டேன் கதையில். கதை என்ன தேவைப்படுதோ அவ்வளோதான் சார். இப்போ நீங்கள் அடுத்தது இப்போ சிலம்பரசன் சார் படத்தில் எவ்வளோ ஹீரோயின் கேட்பீங்க, அது வந்துட்டு நான் சொல்கிறேன் சார் அப்புறமா. Pradeep, this is a question to you. Inga, you've turned producer for Lavyapa, இல்லையா? One film as director, then an actor, and then within another film you're a producer. How does it feel to be a producer, especially Bollywood வேறு போயிருக்கீங்க? நல்லா இருக்குது ஃப்ராங்காக சொல்லணும்னா. அந்த அப்படி வரணும், ப்ரொடியூசர் கார்டில் பேர் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் அதை அந்த முயற்சி எடுத்தேன். அது மெயினாக இட்ஸ் நாட் ஃபார் மணி ஆர் எனி திங், பட் டிரெக்ஷன், அதுக்கு ஆக்டிங், ப்ரொடக்ஷன், அது ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹிந்தி படத்தில் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினச்சேன்.
ஆனால் அது என்ன மேட்டர்னா அது இவங்க ஸ்பேஸ் கொடுக்காம நடந்திருக்காது. இப்போ இவங்கக்கிட்ட இல்லாத காசா நம்ம கொடுத்து வந்து பண்ணுறதுக்கு. ஸோ தேவர் வெரி ஜென்ரஸ் டு எனக்கு இது ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க அகோரம் சார் வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால என் பேர் இப்போ அங்கே இருக்குது. அவ்வளோதான் அதோடது. ஸோ தட்ஸ் இட். To you, ma'am, you're expanding into Bollywood, and this is your first film into Bollywood. You looking to expand furthermore over there, or is it going to be this is just an experiment that you're testing waters over there? It was an entry point. ஏன்னா இங்கே வந்து எல்லாருக்கும் ஏஜிஸை தெரியும். ஸோ இது வந்து and we also felt Love Today belonged to Pradeep as much as it belongs to us. That was the main core behind the whole film. And எங்களுக்கு வந்து we want to tell good stories, so language should not be a barrier. எங்கே போனாலும் நல்ல கதைகள் சொல்லலாம். ஸோ அதனால ஒரு attempt தான் அது. அதுவுமே வந்து we had a co-production with another production house. They were the creative behind. அது தான் பார்த்தாங்க. ஏன்னா நாங்கள் அந்த டைமில் கோட் இங்கே பண்ணிகிட்டு இருந்தோம் ப்ளஸ் ட்ராகன். ஸோ our hands were little இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. we learned a lot. It was a good learning experience. பட் கண்டிப்பாக படங்கள் பண்ண போகிறோம் ஹிந்தியில், தெலுங்குல, தமிழில், மலையாளம், all 4 languages. ஒரு நிமிஷம் I would like to add. And மைக் கொடுமா. நீங்கள் சொல்லணுமா? இதில் என்ன ஆட் பண்ண விரும்புகிறேன்னா, இந்த ஜேர்னி எங்களுக்கு ஆக்சுவலாக ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. இந்த படம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் கழித்து திருப்பி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அன்றைக்கி. அது ஹிந்தியில் ஸ்க்ரீன் பண்ணும்போது நாங்கள் 3 பேருமே உட்காந்துட்டு இருந்தோம். நான், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம் எல்லாருமே வந்து உட்காந்துருந்தோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ரெஸ்பெக்டும் நிறைய பேர் எல்லா செலிப்ரிட்டிஸ் இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை பார்த்துருக்காங்க. சச்சின்லேருந்து சல்மான் கான் சார்லேருந்து அமர் கான் சார்லேருந்து ஷாருக் கான் சார்லேருந்து எவ்வளோ பேர் எல்லாரும். ஸோ இந்த படம் வந்து எங்களை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை தாண்டி ஏஜிஎஸோட ஃபர்ஸ்ட் ஹிந்தி வெஞ்சர்ன்ற போது இன்னும் எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. சார் பிரதீப் சார் சார் தனுஷ் சார் சாயலே இருக்கீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஒருவேளை லவ் டுடே பார்த்து தனுஷ் சார் இல்லை இந்த இதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாங்களா அந்த சைட்லேருந்து, தனுஷ் சார் சைட்லேருந்து? எனக்கு அவர் விஷஸ் சொல்லியிருக்காருங்க. அவங்க லவ் டுடே முடிச்சிட்ட பிறகு ஸ்ரேயாஸ் அவங்க மேனேஜர் எனக்கு கால் பண்ணி விஷஸ் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். லவ் டுடேக்கு முன்னாடி கோமாளிக்கு அப்புறமா நாங்கள் 2 தடவை சந்திச்சிருக்கோம், பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே. நீங்கள் கிளைமேக்ஸில் தமிழ் சினிமா போலீஸ் மாதிரி கிளைமேக்ஸில் வந்துட்டீங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. இல்லை அது கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் அந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நன்றி.